அம்மா சிவஞானி அடிக்கமலம் உம்மாயை கடந்து முயங்குமது சும்மா தலைமை சுமத்தினால் கைமாறுழுதோ கடையேன் இடையேன். எல்லாம் வல்ல மயிலம் பொம்மபுர ஆதீன குரு முதல்வர் பாலசித்தர் அவருடைய அருள் பெற்ற ஆதி சிவஞான பாலய சுவாமியுடைய குருவர்களையும் அவர்களுக்கு காட்சி கொடுத்து நம்மையெல்லாம் அருள்பாலித்து வரும் மயிலம் வள்ளிதேவானை முருகப்பெருமானுடைய திருவருளை வணங்கி தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் எம்பெருமான் என்று சொல்லக்கூடிய வகையில் எம்பெருமான் சிவபெருமான் விஷ்ணு உலகத்திலே எல்லா மூலை முடுக்கு எல்லா இடத்திலேயும் இருக்கக்கூடிய எம்பெருமானை நினைத்து இந்த பிரான்ஸ் நகரத்திலே நாட்டிலே இந்த பகுதியிலே நடைபெறுகின்ற அடியார் பெருமக்களுடைய சத்சங்கம் சங்கமம் இப்படி பல்வேறு நிலையிலே சேர்ந்திருக்கின்ற அன்பர் பெருமக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்களை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சனாதன தர்ம பக்த சபையினுடைய போற்றுதலுக்குரிய தலைவர் அவர்களே, செயலாளர் அவர்களே, பொருளாளர் அவர்களே, இந்த சபையினுடைய முன்னோடிகளே, வழிபாட்டில் செய்யக்கூடிய போற்றுக்குரிய சிவாச்சாரியார் ஐயா அவர்களே, இங்கே வந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, அனைவருக்கும் அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு இந்த நல்ல நாளில் உங்களையெல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். ஏனென்றால் பிரான்ஸ் நாட்டிற்கும் எங்களுடைய மயிலம் பொம்மபுர ஆதீனத்திற்கும் புதுச்சேரிக்கும் பல ஆண்டுகள் கிடையாது, பல பத்தாண்டுகள், செவரல் டிகேட்ஸ், நூற்றாண்டுகளை கடந்து ஒரு தொடர்புடைய ஒரு பந்தம் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஏன்னா இன்றைக்கி யாரையுமே எங்களுக்கு தெரியாது. இங்கே ஃப்ரான்ஸில் ஒன்று திரு அசோகன் அவர்களே எங்களுக்கு தெரியும். எங்களுடைய மயிலம் முருகப்பெருமான் மாசிமுகத்திற்கு வரும் உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த மாசிமுக விழாவிலே அவருடைய பாட்டனார் மோர்க்கொண்டு ஏறக்குறைய 100 ஆண்டுகளாக நம்முடைய ஆதீனத்தோடு தொடர்புடைய குடும்பம். அவர் மட்டும்தான் தெரியும், எனக்கு யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒவ்வொருத்தருடையும் பழகுகின்ற பொழுது திரு முருகன் அவரிடம் 3 நாட்கள் தங்கியிருக்கின்றோம். அவர்கள் நீங்கள் எந்த பகுதி என்று கேட்கும்போது நான் அரியாங்குப்பம், காக்காயந்தோப்பு. அவருடைய அன்னார் திரு ருத்ரகுமார் என்பவர் வழக்கறிஞர். அவர் எனக்கு 2 ஆண்டுகள் பாண்டிச்சேரி சட்டக்கல்லூரியில் எனக்கு ஜூனியர் பின்னாலே இருந்தவர். நான் காமர்ஸ் படித்துட்டு சட்டம் பறிந்தவன் நான். இப்படி ஒவ்வொருத்தரையும் கேட்கின்ற பொழுது அவர்கள் முத்திரப்பாளையம், காமாட்சியங்கோல் தெரு இப்படி சொல்கின்ற போது எனக்கு உண்மையிலேயே இந்த குரு அருள் திருவருள் தான் நம்மை தொடர்பு படுத்தியிருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். நேற்று கூட இந்த சில அன்பர்கள்லாம் வந்திருக்கின்றார்கள். நேற்று கூட இந்த 12வது உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டிலே பேசுகின்ற பொழுது போற்றுவதற்குரிய அவருடைய ஞானமூர்த்தி அவர் சொன்னார், 1955 மயிலத்திலே தான் எங்களுடைய தகப்பனாருக்கு திருமணம் நடந்தது என்று சொன்னார்கள். திரு முருகனுடைய அவருடைய மனைவியார் கூட எங்கள் அப்பா அம்மாவுக்கு மயிலத்தில் தான் திருமணம் நடந்தது என்று சொன்னார்கள். இப்படி ஒரு நெடிய தொடர்பு இங்கே இருக்கின்ற பெரும்பான்மையான மக்களுக்கும் இந்த ஆதீனத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு. அந்த வகையிலே
உங்களையெல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. ஒரு தனி மனிதன் அவன் குழந்தையாக இருக்கின்ற சரி வளர்ந்த நிலையிலும் அவன் தன்னைத்தானே தான் அறிவாளி, தான் சிறந்தவன் என்று சொல்ல முடியாது. சிலரிடம் பழகுகின்ற போது, வீட்டிலே உறவினரிடம் பழகுகின்ற போது, பள்ளியிலே சக மாணவர்களிடம் பழகுகின்ற போதுதான் ஒவ்வொருடைய திறமை வெளிப்படும், அனுபவங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும். அதைத்தான் ஆங்கிலத்திலே எக்ஸ்போசர் என்று சொல்வார்கள். இப்படி இந்த சூழ்நிலை அமைய வேண்டுமென்றால் ஒரு அமைப்பு என்பது தேவை. ஒரு சங்கம், அதுக்குத்தான் சங்கம் என்ற சொல் ஏற்பட்டது. இந்த சங்கம் என்ற சொல் சாதாரண ஏதோ இப்போ ஏற்பட்டது அல்ல. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏற்படுத்தப்பட்டது அந்த சங்கம் என்ற சொல். இதைத்தான் 12ஆம் நூற்றாண்டிலே ஏறக்குறைய ஒரு 900 ஆண்டுகளுக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த கர்நாடகத்தைச் சேர்ந்த பசவேஸ்வர் என்பவர் தான் ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்தாலும் அந்த பகுதியினுடைய பிஜாப்பூர், நார்த்து வடக்கு கர்நாடகா, ஒரு பிரைம் மினிஸ்டர், அந்த கேபினெட்டுக்கு மினிஸ்டருக்கு ஒரு மினிஸ்டராக இருந்தார். இருந்தாலும் தான் பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தாலும் கூட மக்கள் ஏற்றத்தாழ்வுகளோடு பார்க்கப்படுகின்றது. பல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்காமல் ஏதோ விதத்திலே சிலரெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் அவருடைய மனதிலே பட்டு ஒரு அனைவரும் உயர வேண்டும், அனைவரும் சமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அமைப்பை அவர் கருதிதான் சங்கம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தினார்கள். அந்த சிவருமான் அங்கே குடல சங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த 2 நதிகள் ஓரக்கூடிய இடம், பெரிய சிவன் கோயில், பழமையான சிவன் கோயில், அவருடைய சமாதி கூட அந்த சிவன் கோயிலுக்கு முன்னாடியே இருக்கின்றது. அங்கேதான் அவர்கள் பெரிய அனுபவ மண்டபம், அந்த இடத்திற்கு பேர் அனுபவ மண்டபம். அது கர்நாடக சொல்லா இருந்தாலும் கூட தமிழ் சொல்லும் அனுபவம். இந்த அனுபவம் என்ற மண்டபம் என்ற சொல்ல பெரிய மண்டபத்தை ஏற்படுத்தி மக்களிடம் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும், மக்களிடம் சமய கருத்துக்களை பரப்ப வேண்டும், அவர்கள் பின்பற்ற வேண்டும். அதற்கு முன்பாக சமய செய்திகளை மக்களிடம் செல்வதற்கு முன்பாக சமுதாய சிந்தனைகள், சமுதாய கட்டமைப்பு மக்களிடம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் பெரிய அமைப்பை உருவாக்கின அனுபவ மண்டபம். அதுபோல் இங்கே நான் நிறைய பேர் நான் பார்க்குறேன். இந்த மாசிமுகத்தில் நாம் இதுக்கு முன்னே துறவரத்துக்கு முன்னே வரும்போது மாசிமுகத்தை அந்த 6 நாட்கள் சாமி சுற்றி வரும்போது பல அடியார் பெருமக்களங்கள்லாம் வந்து வழிபாடு செய்வார்கள். அதுவும் ஃப்ரான்ஸ்லேருந்து வரக்கூடியவங்கெல்லாம் நான் 3 வருஷம் ஆச்சுன்னுவாங்க. ஒருத்தவங்க நீங்கள் எங்கேம்மா இருக்கீங்கன்னும் பொழுது என் பிள்ளை அங்கே இருக்கார், என் பெண்ணு இங்கே இருக்காருன்னு ஒரு இது உண்மையிலே எனக்கு வந்து நான் 2011 வரைக்கும் நான் பாஸ்போர்ட் கூட வாங்கலைங்க. ஏன் வாங்கலைன்னா எனக்கு நம்மளுடைய தாய்நாட்டில் இல்லாததை விட நான் வெளிநாட்டில் என்ன பார்க்க போகின்றோம் என்ற எனக்கு ஒரு விருப்பம் இல்லை. ஆனால் 2011 தான் நான் பாஸ்போர்ட் வாங்கினேன். அப்புறம் மலேசியாவில் ஒரு 5-6 கும்பாபிஷேகம் ஆண்டுதோறும் கொரோனாக்கு முன்ன வரைக்கும் அடிக்கடி மலேசியா மக்கள் அப்படி அந்த ஆன்மீகத்தை வளர்க்கக்கூடியவர்கள் இது போல் பல அமைப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். பிறகு ஐயா 2019 திரு தாம்பு, நீங்கள் தம்பியை கூட அறிமுகப்படுத்தி சொன்னாங்க. அவங்க உண்மையிலே இன்னைக்கு அவர்கள் நீங்கள் அழைக்கவில்லை, இங்கே நடைபெறுவது என்று சொன்ன உடனேயே இதை போல அமைப்பை பார்க்க வேண்டும், இதை போல தமிழர்களுடைய ஒற்றுமையை பார்க்க வேண்டும், அவர்கள் எப்படி செய்கின்றார்கள் நான் பார்க்க வேண்டும், எனக்கு கொஞ்சம் அனுபவம் வேண்டும் என்ற கருத்திலே அவர்கள்
மெனக்கெட்டு இவ்வளவு தூரம் அதில் வந்திருக்கின்றார்கள். ஆக இந்த அமைப்பாகப்பட்டது நல்ல உங்களிடம் ஒவ்வொருத்தரிடம் நல்ல ஒரு ஆழ்ந்த சிந்தனை இருக்கின்றது. இங்கே அதனால் முதல்ல சொல்ல முன்னே ஒவ்வொருத்தரையும் அறிமுகப்படுத்தி, ஏன்னா எடுத்தவுடனே நான் பேசியிருந்தேன்னா என்ன பேசுறது, நான் ஏதோ பேசிட்டு போகலாம். ஆனால் உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் நேரம் பார்த்தால்தான் கேட்டால்தான் இந்த அளவில் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஆக உங்களுடைய அமைப்புகள்லாம் பார்க்கின்ற பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏன்னாக்கா இன்றைக்கி இப்போ நீங்கள் லண்டன்லேருந்து வந்திருக்காங்க. அவர்கள் ஏறக்குறைய 24 ஆண்டுகள், அடுத்த ஆண்டு 25வது ஆண்டு விழா கொண்டாட போகிறாங்க. சைவ சமய அமைப்புன்ற ஒரு அமைப்பை வச்சுருக்காங்க. அவங்க ஆண்டுதோறும் அவருடைய பழக்கம், ஆண்டுதோறும் இந்த விழா நடக்கின்ற போது தமிழ்நாட்டிலிருந்து ஆதீனங்களை யாராவது ஒருத்தரை அழைத்து ஒரு விழாவாக அவர்கள் 3 நாட்கள் விழாவாக அவர்கள் செய்வார்கள். ஆக இன்றைக்கு இந்த பிரான்ஸில், ஏன்னா நீங்கள் பல தொடர்பு இருக்குது உங்களுக்கும் பாண்டிச்சேரிக்கும். இப்போ பாண்டிச்சேரி பல பேர் தமிழ்நாட்டிலேருந்தும் சில அன்பர்கள் அடியார் பெருமக்கள்லாம் வந்திருக்கின்றீர்கள். இந்த தொடர்பாகப்பட்டது நீங்கள் அயலக மண்ணில், ஃபாரின் மண்ணிலே இருந்தாலும் கூட ஒரு தொடர்பு, அங்கே உறவினர்கள் எல்லாம் அங்கே இருக்கின்றார்கள். இருந்தாலும் கூட ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு, நான் தான் இன்றைக்கி இந்த 1 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி சொன்னாங்க நான் வரணும் அப்படின்னாங்க. சரி, நான் ஏன்னா ஒரு 3 நாள் 5 நாள், அதுக்கப்புறம் நிர்வாகம், அங்கே பூஜைகள், அங்கே குடமுழுக்கு எல்லாம் அப்படின்ன உடனே அப்புறம் சரி விசா அப்ளை பண்ணுவோம். ஏன்னா சங்கன் விசா வாங்கினா தான் இங்கே வர முடியும். அதனால் யூகே லண்டன் வந்தப்போ கூட இங்கே வாங்கணும், சங்கன் விசா வாங்கணுன்னாங்க. வர முடியல. இருந்தாலும் முயற்சி செய்வோம், கிடைத்தால் போவோம்னு அப்புறம் விசா கிடைச்சிது. இங்கே வந்த பார்க்கின்ற பொழுது நிறைய அமைப்புகள் நீங்கள் வைத்திருக்கின்றீர்கள். நிறைய பாடல்கள் ஆன்லைனில் சைவ சித்தாந்தத்தை பற்றி. இப்போ நான் கூட அம்மையார் அவர்கள், ஜெயந்தி அம்மா அவர்கள் லலிதா சகஸ்ரநாமத்தை பற்றி அவர்கள் பாராயணமாக சொல்வார் என்று சொன்னார்கள். தான் உடனே அவங்ககிட்ட கேட்டேன் நான், இந்த லலிதா சகஸ்ரநாமம் எங்கே, ஜெயாம்மா லலிதா சகஸ்ரநாமம் எங்கே பாடப்பட்டு என்று சொன்ன உடனே அன்பர் ஒரு உடனடியாக திரும்பி வச்சவர் என்ற செய்தியை சொன்னார்கள். இன்றைய நாள் உண்மையிலே ஒரு நல்ல நாள். இன்றைய நாள் அமாவாசை. 12 ராசிகளில் 12 மாதங்களில் இந்த மாதம் கன்னியா மாதம், புரட்டாசி மாதம் என்பதை கன்னியா மாதம் என்று சொல்வார்கள். கன்னியா மாதம் பூர நட்சத்திரம் முடிந்து உத்திர நட்சத்திரம் தொடங்குகின்ற நாள் இன்றைய நாள். ஞாயிற்றுக்கிழமை. இப்படி ஒரு நல்ல நாள். அது நாளைக்கு நவராத்திரி தொடங்க இருக்கின்றது. இன்றைக்கு அமாவாசை என்பது நம்மளுடைய முன்னோர்களை நினைக்கக்கூடிய நாள். அம்மா அவர்கள் கூட பேசுகின்ற போது அந்த 7 பிறவி என்ற செய்தியை சொன்னார்கள். யாரோ ஒரு அம்மையார் அவர்கள். இங்கே ஐயா அவர்கள் அந்த ஆண்டாள் பாசுரத்தை சொல்லும்போது 7 பேர் வந்து இந்த இது சொன்னார்கள். இது நீங்கள், ஏன்னா நான் பல இடங்களில் பேசுகின்ற பொழுது, ஏன்னா இன்றைக்கி நால்வர்களை பற்றி தெரியும், ஆண்டாளை பற்றி தெரியும், அருணகிரிநாதர் பெருமானை பற்றி தெரியும். இருந்தால் ஒவ்வொருடைய சிறப்பை, ஒவ்வொரு செய்தியினுடைய சிறப்பை நம்மளுடைய தலைமுறைக்கு எடுத்து சொல்ல வேண்டும். சில இடங்களில் நான் பார்க்குறேன், நான் பாராயணமாக சொல்கிறாங்க, சில செய்திகளை கேட்கும்போது அவர்களால் சொல்ல முடியவில்லை. மனப்பாடம் என்பது தேவை. ஆனால் எதை செய்தாலும் ஏன் செய்கின்றோம், எதை பற்றி பேசுகின்றோம், பேசினுடைய உள்பொருள் என்ன என்பதை தெரியாமல் நாம் அடுத்த கட்டத்திற்கு போகக்கூடாது. அப்பொழுதுதான் நம்மளுடைய அடுத்த தலைமுறை, நம் உடன் இருப்பவரிடம் நாம் தகவலை தெரிவிக்க முடியும். இது ஒரு முக்கியமான
செய்தியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த நான் 4 நட்சத்திரம் என்பதையெல்லாம் சொன்னேன். பஞ்சாங்கம் என்பது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு திருவிழா பண்ண போகிறோம், ஒரு திருமணம் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா பஞ்சாங்கம்ன்றது எல்லாத்துக்கும் தெரியும். நீ பஞ்சாங்கத்தில் பார்த்தாச்சு, இன்றைக்கி நான் பஞ்சாங்கத்தில் என்னன்றது. நாம் எத்தனை பேருக்கு பஞ்சாங்கம்ன்றது 5 அமைப்புகளை உடையது என்பது எத்தனை பேர் தெரியும் என்பதை நீங்கள் மனதிலே தெரிந்து கொள்ளுங்கள். நான் கேள்வி கேட்கவில்லை. இந்த பாடல் கொடுத்துருக்கின்றேன் புத்தகம். நாங்கள் இன்னும் சில புக்ஸ் எல்லாம் அன்றைக்கி சொன்னாக்கா நாங்கள் அடுத்து வர்றவங்ககிட்ட இல்லாச்சும் நாங்கள் பார்சல் எப்படி நாங்கள் அனுப்புகிறோம். அதில் அருள் பணுவல்கள் என்ற நூல் இருக்கின்றது. இந்த அருள் பணுவல்கள் என்ற நூலில் முருகப்பெருமானை பற்றி, மயிலமுருகனை பற்றி பல அறிஞர் பெருமக்கள் எல்லாம் பாடியிருக்கின்றார்கள். ராகவ ஐயங்கார் என்று சொல்லக்கூடிய வைணவ அடியாரும் அதை பற்றி பாடியிருக்கின்றார். இந்த பஞ்சாங்கம் என்று சொல்லக்கூடியது நாள், நட்சத்திரம், வாரம், யோகம், கரணம். இந்த நாள், நட்சத்திரம், வாரம் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை, திதி பூரம், உத்தரம். நாள், நட்சத்திரம், வாரம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, நட்சத்திரம், திதி, அமாவாசை. யோகம், கரணம் என்பது சிவாச்சாரியாருக்கு தெரிந்திருக்கும், சிலருக்கு தான் தெரிந்திருக்கும், பல பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை. உண்மையிலே தெரிந்திருந்தால் கொஞ்சம் அன்பு கூர்ந்து கையை தூக்குங்கள். யோகம், கரணம், யோகம் மகிழ்ச்சி. யோகம், கரணம் என்று சொல்லக்கூடியது எப்படி 27 நட்சத்திரங்கள் உடையதோ அதுபோல 27 யோகங்கள் இருக்கின்றது. கரணங்கள் அதுபோல கரணங்கள் 11 கரணங்கள் இருக்கின்றன. இந்த 11 கரணங்களில் 7 கரணங்கள் சாதாரண நாட்களில் சுற்றி சுற்றி வரும். ஏறக்குறைய திதியும் நட்சத்திரமும் 23 மணி நேரம் 25 மணி நேரம் ஒரு அந்த சூரிய சந்திரமண்டலம் சுற்றி வரும் பொழுது நம்மளுக்கு தெரியும். 24 அதாவது ஒரு நட்சத்திரம் ஒரு நாள், திதி ஒரு நாள் சொல்லுவோம். அது 24 சமயத்தில் 22 மணி நேரம் வரும், 26 மணி நேரமும் வரும். இது நட்சத்திரமும் திதியும். அதுபோல் யோகமும் அதுபோல் வரும். யோகம் எடுத்துக்கொண்டால் நாம் பல பேர், சிலர் சொல்ல முடிகின்றது, பல பேருக்கு தெரியவில்லை. யோகம் என்று சொல்லக்கூடியது 27 நட்சத்திரங்கள் இருக்கின்றது நம்மளுக்கு. நம்மளுடைய புலவர் ஒருத்தர் 28 நட்சத்திரம் என்று குறிப்பிடுகின்றார். இந்த 28 நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது அபிஜித்து என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம். இந்த அபிஜித்து என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் ஒரு நட்சத்திரத்திற்கு 4 பாகங்கள். உத்திராட நட்சத்திரக்கும் திருவோண நட்சத்திரம் செய்கின்ற பகுதி உத்திராட நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாகமும் திருவோணத்தினுடைய முதல் பாகமும் இருக்கின்ற இடைவெளிப்பட்ட நேரம் அபிஜித்து என்று சொல்லக்கூடிய ஒரு நேரம். அதை இன்னும் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லப்போனால் 1.25 மணி நாழிகை இந்த ஆண்டம் இதுலேயும் உத்திராடத்திலையும் 1.25 நாழிகை திருவோணத்திலையும் எடுத்துக்கொண்டு இது ஒரு அருமையான நாள் என்று பல நூல்கள் குறிப்பிடுகின்றது. இதைத்தான் சில நேரங்களிலே இன்றைக்கி அவசரமாக இன்றைக்கி செஞ்சாகணும். இன்றைக்கி காத்தால எழுந்திரிக்கணும். இன்றைக்கி நல்ல செயல், நல்ல காரியம் செய்ய வேண்டும். அப்படின்னா என்ன செய்கிறது? இன்றைக்கி 4 நட்சத்திரம் இதுவாக இருக்கே
அஷ்டமியாக இருக்கே, பாட்டியம்மையாக இருக்கே, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த அபிஜித்துன்றது இன்னொரு விளக்கம். மதியம் 11:45 12:15 வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் இந்த அபிஜித்து என்று சொல்லக்கூடிய காலம். இந்த அபிஜித்து காலத்திலே பார்க்கின்ற பொழுது என்ன ஒரு இதுவாக இருந்தாலும் நாம் செய்கின்ற செயலாகப்பட்டது நன்றாக அமையும் என்பது புலவர்கள் நூல்கள் வாயிலாக நம்மளுக்கு தந்திருக்கின்றார்கள். நான் எதற்கு குறிப்பிடுகிறேன் என்றால், இன்றைக்கு வெளியிடப்பட்ட நூல் பஜன்ஸ் என்ற நூல் ஐயா அவர்கள் கொடுத்திருக்கார்கள். அதிலே திருவாசகம் இருக்கின்றது, கந்தசஷ்டி கவசம் இருக்கின்றது, விநாயகர் பாடல்கள் இருக்கின்றது, இப்படி எல்லா பாடல்களும் இருக்கின்றது. இதை அவர்கள் ஐயா கொடுத்து போய் இன்னும் நூல்கள் கொடுக்க இருக்கின்றார்கள் நினைக்கின்றேன். இதை இன்னும் மீதும் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். இது அன்பான ஒரு இது. அடுத்த முறை நீங்கள் எந்த நூலை வெளியிட்டாலும் அது எவ்வளவு நூல்கள் வெளியிடப்படுகின்றது என்பது முக்கியம். ஆனால் அதே நேரத்திலே அதில் 15 நூல்கள் இருந்தாலும் ஒரு 5 நூல்களை எடுத்துக்கொண்டு அந்த நூல் யாரால் பாடப்பட்டது, எதற்காக பாடப்பட்டது, இதை கொஞ்சம் பாட்டினுடைய பொருள் இதை விளக்கமாக கொடுத்தால். எதற்கு நான் இதை குறிப்பிடுகிறேன் என்றால், நேற்று 12வது பிரான்ஸில் 12வது உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நன்றாக ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். நல்ல ஒரு தலைப்பிலே அதிலே கூட ஒருத்தர் என்னிடம் கேள்வி கேட்டார். இளைஞர்களிடம் இப்பொழுது ஆன்மீக சிந்தனை இல்லை, குறைந்து விட்டது. இதை எப்படி பக்குவப்படுத்துவது, இதை எப்படி செய்வது என்ற கேள்வியை கேட்டார். நான் அப்பொழுது சொன்னேன், அது அப்படி அல்ல. இதையும் நாம் பார்க்கக்கூடிய பார்வை ஒரு செயலை செய்கின்ற போது நன்றாக முடியும், நன்றாக செய்யலாம் என்ற ஒரு சாதகமான நம்பிக்கையோடு நாம் பார்க்க வேண்டும். இங்கிலீஷில் ஆப்டிமிஸ்டிக், உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆப்டிமிசம். அதை பெசிமிஸ்டிக்காக பார்க்கக்கூடாது, பாதகமாக பார்க்கக்கூடாது அதை. ஏன்னா இன்றைக்கி காரணம் என்ன அப்படின்னாக்கா, நம்மளுடைய பிள்ளைகள் நாம் வளர்க்கின்றோம். அதை இன்றைக்கு இருக்க இந்த ஒரு 30 ஆண்டுகளாக பொதுவாக உலகம் ஒரு பெரிய பொருளாதாரத்தை நோக்கி ஒரு அறிவு சிந்தனையை படிப்பிலே கவனம் செலுத்துவதனுடைய விளைவாக அவர்களால் இதிலே கொஞ்சம் கவனம் குறைவு என்று சொல்ல வேண்டும். இதை நம்மளுடைய குழந்தைகளுக்கு பக்குவப்படுத்துகின்ற வகையில் நாம் இந்த ஆன்மீகம் என்பது இறைவனை வணங்குவது எதற்காக வணங்கப்படுகின்றது. ஏன்னா இப்போ நம்ம ஒன்று சொல்கிறோம்னாக்கா எதற்கெடுத்தாலும் உதாரணம் காட்ட வேண்டும். நம்ம பிள்ளையே சொல்கிறோம், எப்பா நீ என்னப்பா 70 தான் வாங்கியிருக்க பார், அந்த ஏற்றுவிட்டு பொருளை பற்றியா 90 வாங்கியிருக்கு பார், நீ 85ஆவது வாங்கணும்பா நீ அப்படின்னு உதாரணம் நாம் காட்ட வேண்டும். எப்படி உதாரணம் காட்டுவது? எங்கே இருக்கின்றார் சிவபெருமான், எங்கே இருக்கின்றார் விஷ்ணு? அதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் மாதா பிதா குரு தெய்வம் என்ற 4 கட்டங்களில் வகுத்திருக்கின்றார்கள். அம்மா, அப்பா, குரு, தெய்வம். குருவுக்கு பிறகுதான் தெய்வம். குரு என்பவர் யார்? ஆன்மீகத்தை போதிக்கக்கூடியவர் மட்டுமா குரு? கோயிலுக்கு சென்றால் விபூதி கொடுக்கக்கூடிய பூஜகர் அவர் மட்டும் குருவா? அப்படி இல்லை. சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் முதன்மையான குரு. வாழ்க்கையில் வழிகாட்டுதலுக்கு யாரெல்லாம் அறிவுறுத்துகின்றார்களோ, யாரெல்லாம் நல்ல செய்திகளை கூறுகின்றார்களோ அவர்கள் குரு என்ற சூழ்நிலையை நாம் நம் குழந்தைகளிடம் நாம் சொல்ல வேண்டும். அடுத்த தலைமுறையிடம் நாம் சொல்ல வேண்டும். இவர்கள் எப்படி ஆண்டவனை அடைந்தார்கள்? நாயன்மார்கள், ஆழ்வார்கள், அருணகிரிநாத பெருமான். இப்போ கூட லலிதா சகஸ்ரநாமம் அம்மையார் அவர்கள் சொன்னார்கள், அபிராமி அந்தாதி நமக்கு
கண்கூடாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய உதாரணம், கண்கூடாக இருக்கக்கூடிய பெரிய உதாரணம் நம்முடைய குழந்தைகளும் சொல்ல வேண்டும். அபிராமி அந்தாதி ஆண்டா அம்மாள் இருக்க தாயார் இருக்கின்றார் அங்கே திருக்கடையூரிலே. இது நான் சொல்லவில்லை அம்மா, பாப்பா, குழந்தையே. அபிராமி பட்டர் என்று சொல்லக்கூடியவர் அந்த அரசன் கேட்கின்ற பொழுது அமாவாசை என்று பௌர்ணமி தவறுதலாக சொல்லிவிட்டதனால் அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு அந்த அபிராமி பட்டர் அந்த 100 பாடல்களை பாடுகின்ற போது ஆண்டவனே அந்த பௌர்ணமியை காட்டினார் என்று உதாரணத்தோடு நம்மளுடைய குழந்தைகளிடம் சொல்ல வேண்டும். அதுதான் ஒரு முக்கியமாக நாம் செய்யக்கூடிய ஒரு பங்காக நாம் செய்ய வேண்டும். அடுத்து அது மட்டுமல்ல என்றால் இன்றைக்கு அனுபவம்தான் வாழ்க்கை. இப்போ இங்கே கூட சொன்னாங்க, இப்போ வெள்ளி நம்ம விநாயகர் இடம் கட்டணும் அப்படின்னாங்க. நேற்று ரிஸ் ஜோயல்ஸ் அது என்ன பகுதிங்க, நேற்று ஒரு முந்தா பிரதோஷ் அன்னைக்கு போயிட்டு வந்தோம் திருவாரூர் டெம்பிள். அங்கே கூட இடம் வாங்கியிருக்கோம், கட்டுறோம், அப்படி இருக்கு அப்படின்னாங்க. இது இறைவனுடைய செயல். நீங்கள்லாம் சிலர்லாம் நிறைய பேர் மயிலத்துக்கு வந்திருப்பீங்க. ஏன்னா இந்த அமைப்பில் இந்த கூட்டத்தில் நாம் உங்களிடம் பேச விரும்புவது என்பது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். உண்மையிலே அங்கே எங்கள் ஆதீனத்திற்கு வெள்ளிகள் இருக்குது. வெள்ளித்தேர் செய்வதற்காக என்னுடைய முன்பிருந்த பத்தமாம் மட்டம் சுவாமிகள் அவர்கள் அது பிளான்லாம் தயார் பண்ணி ஒர்க்கை பணிய ஆரம்பிக்கிறாங்க. நிற்கிது, 1 வருஷம் நடக்குது, நிற்கிது. இது நான் ஆண்டவன்கிட்ட போய் நான் மன்றாடினேன். உனக்கு கட்டப்படுகின்ற வெள்ளித்தேர் அது அப்படியே நிற்கிது, அப்போ உனக்கே விருப்பம் இல்லையா? எப்படி குழந்தை அப்பா அம்மாட்ட பேசுது அதுபோல் அப்போ நீ உத்தரவு கொடுத்தாதான் நீ செஞ்சு நீ செய்ய காமிச்சாதான் செய்ய முடியும், இல்லாட்டி போகணும். அப்படி ஒரு இது அப்படி கிட்ட 28 ஆண்டுகள் ஆச்சு அந்த வெள்ளித்தேர் தொடங்கப்பட்டு. நீங்கள் சிலர்லாம் பார்த்துருக்கலாம், பாண்டிச்சேரி வரவங்க சிலர்லாம் பார்த்துருக்கலாம். 28 ஆண்டுகள் கழித்து அது கிடச்சிது, தேர் ஓடிச்சு. ஒரு 5-6-8 ஆண்டுகளாக ஓடிட்டுருக்கு. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நம்மளுடைய குழந்தைகளிடம் நம்மளுடைய அனுபவத்தை, இறைவனுடைய அடியார் பெருமைகளெல்லாம் நாம் சொல்ல வேண்டிய காலகட்டத்திலே இருக்கின்றோம். நம்முடைய இப்போ நல்லாத்தூர் உங்களுக்கெல்லாம் தெரியும், ஏம்பலம் பக்கத்திலே நல்லாத்தூர் சூப்பரா சுவாமி இருந்தால் இப்போ சைவ அடியார் பெருமக்களுக்கெல்லாம் தெரியும். அவர் 32 ஆண்டுகள் தான் வாழ்ந்தார். 17ஆம் நூற்றாண்டு 1650 அவர் காலமானார், சமாதியானார். நல்லாத்தூர் அவருடைய சமாதி, எங்களுடைய திருமணத்தினுடைய சீடர் அவர். அங்கே அவர் 34 நூல்கள் 32 வயதில் பாடினார். அவர் எல்லாத்த பற்றியும் சைவத்தை பற்றி பாடியிருக்கார், சிவருவானை பற்றி பாடியிருக்கார், விருதாஜலம் ஈஸ்வரன் அம்பாளை பற்றி பாடியிருக்கார். நன்னெறி என்று சொல்லக்கூடிய 40 பாடல்களை பாடியிருக்கார். அந்த 40 பாடல்களில் ஒரு பாடல்களில் கூட இறைவனை தொடர்பு படுத்தி அவர் பாடவில்லை. 350 ஆண்டுகளுக்கு முன்பே இப்போ நம்ம இருக்கோம்னா நம்ம இறைவனை பற்றி தான், சிவபெருமானை பற்றி, பெருமாளை பற்றி, நாம் முருகப்பெருமானை பற்றி நாம் வணங்குகின்றோம், பேசுகின்றோம். ஆனால் அந்த 40 பாடல்களில் ஒரு பாடல்கள் கூட இறைவனை பற்றி தொடர்பு படுத்தி பாடவில்லை. அவர்கள் இந்த நன்னெறியில் சொல்லக்கூடிய 40 பாடல்களில் கூட 6வது பாட்டில் அவர் சொல்கிறார், காதல் மனையாலும் காதலனும் மாறின்றி தீதில் ஒரு கர்மம் செய்பவே ஓதுகலை எண்ணிரண்டும் ஒன்றுமதி எண்முகத்தாய் நோக்கல் தான் கண்ணிரண்டும் ஒன்றையே கான். இந்த பாடலுடைய பொருள், ஒரு பெண்ணை பற்றி, பெண்ணே கண்ணிரண்டும் ஒரு பொருளையே பார்க்கும். ஒரு பொருளை பார்க்குறோன்னா நம்ம 2 கண்ணும் அதில் தான் பார்வை இருக்கும். அதுபோல் கணவனும் மனைவியும் வேறுபடாமல் நல்லதொரு செயலை செய்ய வேண்டும்.
எப்படி நம்ம ரெண்டு கண்களும் ஒரு பார்வை தான், ஒரு பொருளை தான், ஒரு சமையலோ ஒரு எடுக்கிறோன்னா அது ரெண்டு கண்ணும் போகுது. அதுபோல் கணவனும் மனைவியும் ஒரே பார்வை பார்ப்பது போல ரெண்டு பேருடைய சிந்தனையும் இருந்தால் அந்த குடும்பத்திற்கு நல்லது என்ற ஒரு நன்னெறி என்ற பாடல்களை பார்க்கின்றான். அடுத்ததே 22வது பாடல்களில் ஏனென்றால் இன்றைக்கு நம்மளுடைய மயிலம் முருகனை பற்றி 300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வைத்தியநாத தேசிகர் என்பவர் பாடியிருக்கின்றார். முருகன் பிள்ளைத்தமிழிலே பாடியிருக்கின்றார். 250 ஆண்டுகளுக்கு முன்பாக தியாகராய கவிராயர் பாடியிருக்கின்றார். போற்றூர்குடி நம்முடைய புதுச்சேரி பாரதிதாசன புரட்சி கவிஞர் அவர்கள் பாடியிருக்கின்றார்கள். அவர்கள் 1921 26 வரைக்கும் ஏறக்குறைய 5 ஆண்டுகள் அவர் அந்த குடும்பத்துக்கு மயிலம் முருகன் தான் குலதெய்வம். போன வாரம் கூட அவருடைய பேரன் பாரதி என்பவர் ஒரு விழா எடுத்தார். நான் அதுக்கு சென்றிருந்தேன். சென்னை நல்லி சில்க்கு நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்கள் அந்த விழாவுக்கு வந்திருந்தார். அவர்களுக்கு பாராட்டு விழா. அவரும் முருகனை பற்றி பாடியிருக்கின்றார். அந்த 22வது பாடலில் ஆக்கும் அறிவான் அல்லது பிறப்பினால் மீக்குள் உயர்வு விழுவு வேண்டற்க நீக்குபவர் யார், அரவின் பருமணிகள் கண்டென்றும் கவரார் கடலின் கடு. இதனுடைய பொருள், பாம்பு கொடிய விஷமுடைய பாம்புன்னா நம்ம அதை அடிக்கிறோம், திருத்துறோம். அந்த பாம்புக்கிட்ட இது கிடைக்கிது, மாணிக்கம் கிடைக்கிது. வேண்டான்னு சொல்கிறோமா? நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு தேவையானது மாணிக்கம். கடல் பெரிய கடல். அந்த கடலில் இருக்க தண்ணியை நம்ம நிறையா பயன்படுத்த முடியுமா? முடியாது. அதுபோல் வாழ்க்கையிலே உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பவர் இருக்கக்கூடாது. 360 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் பாடியிருக்கின்றார். வாழ்க்கையில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பது இருக்கக்கூடாது. உன்னுடைய திறமையால் அறிவால் நீ உயர்ந்தவனாக மேல் நோக்கி செல்ல வேண்டும் என்ற கருத்தை அவர்கள் பாடியிருக்கின்றார். அடுத்ததாக சோனசைல மாலை என்ற நூலை அவர் பாடியிருக்கின்றார். ஏன்னா சில செய்திகள் இப்போ திருவண்ணாமலை, அதாவது நேற்று திரு கேசவன் என்பவரை அந்த கோயில் பிரதோஷம் திரியோதசி இதுக்கு கோயிலுக்கு நான் போயிருந்தேன். அங்கே கேசவன் என்பவர் தான் அங்கே உடனிருந்து பூஜைகள்லாம் செய்து கொண்டிருந்தார். அவர் என்னை பார்த்தார். சாமி எனக்கு தெரியுதான்னு கேட்டார். இல்லைங்க, எங்கேயோ பார்த்த ஞாபகங்க. என்ன நீங்கள் முத்தியால்பேட்டில் ஃபருக் ஒர்க் ஷாப்பில் டிராக்டர் இன்டர்நேஷ்னல் டிராக்டர் இருக்கும்போது நீங்கள் சர்வீஸ் கூட வருவீங்க. அப்போ தான் நினைவுக்கு வந்தது. டிராக்டருங்க ஒர்க் ஷாப்புக்கெல்லாம் போகும்போது அவர் மெக்கானிக்காக இருப்பார். இதுக்கு நான் ஸ்கூல் போய் இதனுடைய ஆழ்ந்த நம்பிக்கை, ஒரு மனித பிறவி என்பது சாதாரண பிறவி அல்ல. ஏதோ ஒரு விதத்தில் ஒருவரிடம் பழகுகின்ற போது, அது குடும்பத்திலே பிறந்திருந்தாலும் சரி, நட்பு வட்டத்தில் பழகி இருந்தாலும் சரி, பணியிடத்தில் சேர்ந்து பணியிருந்தாலும் சரி, ஏதோ ஒரு காலகட்டத்தில் இத்தனை ஆண்டுகள் கழித்தாலும் கூட நாம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதை அவர் பார்த்த உடனே நான் சொன்னேன், ஆமாங்க, ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் உங்களை சந்திச்சிருக்கேன்னு சொன்னேன். எதுக்கு நான் குறிப்பிட்டேன் என்றால், நம்முடைய மனித பிறவி என்பது சாதாரண பிறவி அல்ல. அந்த சோனசைல மாலை என்று சொல்லக்கூடிய நூல் திருவண்ணாமலையிலே நம்முடைய சிவபிரகாச சுவாமிகள் 360 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கிரிவலம் வருகின்ற போது 100 பாடல்களை அவர் பாடியிருக்கின்றார். இது சிலருக்கு தெரிந்திருக்கும், சிலருக்கு தெரிந்திருக்காது. சோனசைல மாலை, மலையாக இருக்கக்கூடிய சிவபெருமானை பாடக்கூடிய பாடல். அன்றைக்கே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 ஆண்டுகளாக இந்த திருவண்ணாமலை கிரிவலம் வர்றதுன்றது இன்றைக்கி ஒரு பெரிய கூட்டம், பெரிய லட்சக்கணக்கான மக்கள். இதை அப்பொழுதே வகுத்த நம்முடைய
புலவர் பெருமக்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். இறைவனுடைய பெருமை எதிர்காலத்திலே மக்களுக்கு பெரிய அளவில் தெரியும் என்ற செய்தியை பரப்பியிருக்கின்றார்கள். அதுபோல் அது ஒரு பாடல்களாக நாம் பார்க்கின்ற போதும், அடுத்ததாக நால்வர்கள், எதற்கு நான் குறிப்பிட்டேன் என்றால், அந்த நால்வர்கள் இருக்காங்க பாருங்கள். எல்லாத்துக்கும் நம்ம பாடல்கள் சிறப்பெல்லாம் நம்மளுக்கு தெரியும். நம்மளுடைய குழந்தைகளிடம் அடுத்தவர்களிடம் சொல்லுகின்ற போது நால்வர்கள் யார், நாயன்மார்கள் யார், ஆழ்வார்கள் யார் என்பதை சொல்ல வேண்டும். அதிலே அவர்கள் நால்வர் நான்மணி மாலை என்று சொல்லக்கூடிய, நான் சைவ பெருமக்கள்லாம் வந்திருக்கின்றீர்கள், நால்வர்களை தொடர்பு படுத்தி ஒரே நூலாக தந்தவர் சூப்பரா சுவாமிகள், நல்லாத்தூர் சூப்பரா சுவாமிகள். அந்த நால்வர் நான்மணி என்று சொல்லக்கூடிய 40 பாடல்களில் ஒவ்வொருத்தருக்கும், நால்வர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 10 பாடல்களாக கொடுத்திருக்கின்றார். அதிலே ஒரு பாடல்களை அவர் பாடுகின்ற போது மாணிக்கவாசருடைய சிறப்புகளை பார்க்கின்ற போதும் சரி, நால்வர்களை பார்க்கின்ற போதும் வாசகமும் வாச்சியமும் என்ற தலைப்பிலே பாடுகின்றார். அந்த பாடல் பெருந்துரை புகுந்து பேரின்ப வெள்ளம் மூழ்கிய புனிதன் மொழிந்த வாசகமே, வாசகம் அதற்கு வாச்சியம் தூசு அகல் அல்குல் வைத்தோன் இடத்தவனே என்று பாடுகின்றார். இதனுடைய பொருள், ஞானசம்பந்தர் சீர்காழியிலே குளத்திலே குழந்தையாக இருக்கின்ற போது தாயாராக இருந்து சிவபெருமான் அந்த அம்பிகை பால் தருகின்றார். அப்போதுதான் சிவபெருமான் கேட்கின்ற போது, அவங்க தாயார் கேட்கின்ற போது ஞானசம்பந்தர் உடனே பாடுகின்றார். ஆக அந்த ஞானசம்பந்தரை அந்த இடத்திலே அவர்கள் புகுந்தது தோணித்துறை. இந்த 4 துறையாக ஒவ்வொருத்தருக்கும் தோணித்துறை என்று பாடப்படுகின்றது. அடுத்ததாக அந்த ஞானசம்பந்தர் முதல் பாடல் தான் தோடு உடைய செவியன் என்ற பாடல் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அடுத்த துறை திருநாவுக்கரசரை பற்றி பாடுகின்றார். இந்த 4 பேரை பற்றியும் இது நம்ம பிள்ளைங்க கிட்ட நம்ம சொல்லணுங்க. ஞானசம்பந்தர் அம்பாள் பால் கொடுத்து ஞானம் கொடுத்ததுனால அவர் ஒரு வாழ்த்து சொல்லக்கூடிய வகையில் ஞானசம்பந்தர் அமைந்திருக்கின்றார். திருநாவுக்கரசர் அவர் தொண்டு செய்து உழவார பணி செய்து அவர் இறைவனை அடைந்தார். ஆக இந்த 2வது பாடலுடைய பொருள், நாம் அடுத்தவருக்கு சொல்லுகின்ற பொழுது தொண்டு செய்ய வேண்டும், தொண்டு செய்தால் இறைவனுடைய அருளை பெறலாம் என்ற செய்தியை நாம் சொல்ல வேண்டும். அடுத்ததாக சுந்தர நம்பியூரார் தோழன் என்று சொல்லக்கூடிய வகையில் அவர் தோழனாக பழகினார் என்ற செய்தியை சொல்ல வேண்டும். மாணிக்க வாசகரை பற்றி சொல்கின்ற பொழுது சிவபெருமான் பற்றி அவர் திருப்பெருந்துறையிலே பாடியிருக்கின்றார். இப்படி இங்கே 4 துறையிலும் ஒவ்வொருவருக்கும் என்னென்ன பணிகள், எப்படி அவர்கள் இறைவனை அடைந்தார்கள் என்பதை நாம் சொல்ல வேண்டிய செய்தியை நாம் குழந்தைகளிடம் சொல்ல வேண்டும். அடுத்ததாக கோளறு பதிப்பகம். இன்றைக்கி எல்லாத்துக்கும் இந்த வேயுறு தோழி பங்கன் விடம் உண்டன் எல்லாம் சொல்லுவாங்க. என்ன பொருள், எந்த இடத்துல பாடப்பட்டது, ஏன் பாடப்பட்டது, அதுதான் முக்கியம். இந்த வேயுறு தோழி பங்கன்றது நாவுக்கரசரோ சம்பந்தரும் திருமறைக்காடு என்று சொல்லக்கூடிய வேதாரண்யத்தில் யாத்திரையிலே இருக்கின்றார்கள். அப்பொழுது பாண்டிய நாடு மதுரையிலே கூன்பாண்டியன் அவர் வேறு மதத்திற்கு சமண மதத்திற்கு மாறுகின்றார். அவருடைய அம்மையார் மாதேவி மங்கையர்க்கரசியாரும் மந்திரி குலச்சிறையாரும் ஞானசம்பந்தர்கிட்ட சொல்கிறாங்க, இதுமாரி மாறிட்டாங்க, மக்கள் எல்லாம் மாறுறாங்க, நம்ம சைவ சமயமே மாறிடும் போல் இருக்கின்ற பொழுது அப்பொழுதுதான் நாவுக்கரசர் சொல்கிறார், இன்றைக்கி நாள் சரியில்லை, நட்சத்திரம் சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் ஞானசம்பந்தம் அந்த பாடல்களை பாடுகின்றார். வேயுறு தோழி பங்கன் விடம் என்ற பாடலை பாடியிருக்கின்றார். எதுக்கு நான் குறிப்பிடுகிறேன் என்றால், இதைத்தான் நம்முடைய அருணகிரிநாதர் பெருமான் தன்னுடைய நாள் என் செய்யும் வினைதான் கந்தர் அலங்காரத்திலே பாடுகின்றார். இதைத்தான் நான் முதலிலே சொன்னேன். இந்த அபிஜித்து என்று சொல்லக்கூடிய எந்த நேரமாக இருந்தாலும் எதற்கு இது நான் பல இடங்களில் பழகுகின்ற பொழுது நான் தமிழர்களோடு மட்டுமல்ல, ஏன்னா நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம் என்பது பழக்க வழக்கம்ன்றது உண்டு.
தெலுங்கு பேசுகிறவங்ககிட்ட எனக்கு நீங்கள் தொடர்பு, எனக்கு தெலுங்கும் தெரியும். ஏன்னா படித்தவர்களாம் என் கூட தெலுங்கு படித்தனால இங்கே இருக்கிறவங்க நீங்கள் ஃப்ரெஞ்சும் பேசுகிறீங்க தமிழும் பேசுகின்ற மாதிரி தெலுங்கு படித்தவங்க கூட தெலுங்கும் எனக்கு தெரியும். அவர்களுடைய ஒரு சில மரபுகள் நம்பிக்கைகள்லாம் அது ஒரு இருக்குது. ஆக இப்படி நம்மளுடைய குழந்தைகளிடம் ஒரு பாடலை பாடுகின்ற போது இன்றைக்கி எதை செய்யணும்னாலும் செய்யலாம். ஒரு நம்பிக்கையை ஊட்ட வேண்டும், அதை நாம் சொல்ல வேண்டும். அடுத்தது பட்டினத்தார். ஏன்னா நம்ம நால்வர்களை சொல்ல வேண்டும், ஆழ்வார்களை சொல்ல வேண்டும், அன்னையினார் பெருமானை சொல்ல வேண்டும், பட்டினத்தாரை பற்றி சொல்ல வேண்டும். நம்மளுடைய ஏன்னா சிம்பிளிசிட்டிக்குன்னு சொல்ல போனீங்கன்னா எளிமையான வாழ்க்கைக்குன்னா பட்டினத்தாரை நம்ம சொல்லலாம். இன்றைக்கி கூட சென்னையில் சென்னைக்கு வடக்கால இருக்கிற ஊரில் அவருக்கு சமாதி இருக்குது. இன்றைக்கி நான் கூட ஒரு 3 ஆண்டுகள் வேணும் பார்க்கணுன்னு போய் பார்த்து வந்துடுறான். அந்த அவரும் பட்டினத்தாரும் பாடுறார். அவர் இந்த உடம்பு எரியப்படுகின்ற உடம்புல என்ன கிடைக்க போகுது? ஒன்றும் கிடையாது. வாழ்கின்ற போதே நம்மால் முடிந்தவரை என்னென்ன முடியுமோ பல அன்பர்களுக்கு பணி செய்ய வேண்டும், வாழ்க்கையை பிறருக்காக அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று பட்டினத்தார் உதாரணமாக வாழ்ந்திருக்கின்றார்கள். அடுத்ததாக இன்றைக்கி இதில் கூட பார்த்தோன்னா கந்தசஷ்டி கவசம் இருக்குது, சண்முக கோஷம் இல்லை இதில் இல்லைங்களா? இருக்கா? சண்முக கோஷம் இல்லை. இது நம்மளுடைய பிள்ளைகளிடம் சொல்ல வேண்டும். ஒரு மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த கொரோனா ஒரு பெரிய உதாரணம். நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் கொரோனாவிலப்போ இந்த கந்தசஷ்டி கவசத்தை பல லட்சம் பேர் கோடி பேர் தமிழர்கள் ஓரக்குறைய நிறையா பேர் அந்த கந்தசஷ்டி கவசத்தை பாடினார்கள். இப்படி நம்மளுடைய இந்த வேல் வகுப்பு இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வேல் வகுப்பு ஒரு 3 வருஷமாக சென்ற ஆண்டு தமிழ்நாட்டிலே பழனியிலே முருகன் பக்த மாநாடு நடந்தது. நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க செய்தித்தாளில், யூடியூப்பில், டிவியெல்லாம். பெரிய தமிழக அரசு பெரிய அளவில் அந்த முருகன் மாநாடு நடத்துனாங்க. அந்த மாநாடு நடத்தினதுக்கப்புறம் உண்மையிலே அது பெரிய ஒர்க் பண்ணாங்க அந்த கவர்மெண்ட்டில். நாங்கள்லாம் அதில் ஒரு கமிட்டி மெம்பராக இருந்தோம். நாங்கள் அதில் உண்மையிலே ஒரு 5-6 மாதம் மாண்பு முதல்வர்கள் தொடங்கப்பட்டு பிப்ரவரி மாதம் தொடங்கினாங்க. ஆகஸ்ட் மாதம் தான் நடந்தது. 6 மாதம். அவ்வப்பொழுது எப்படியெல்லாம் உலக அளவில் தமிழர்கள் முருக வழிபாடுன்றது பெரிய சிறப்புக்குரிய வழிபாடு. அதை எப்படி சிறப்படைய வேண்டும், மக்கள் முருக வழிபாட்டிலே அதில் ஒரு பெரிய ஆர்வமுடையவர்களாக இருக்க வேண்டியதற்காக இப்படி சொல்லப்பட்டு அதிலேருந்து இந்த வேல் பூஜைன்றது பெரிய மக்களிடம் பழகிவிட்டது, எல்லாம் தெரிந்து விட்டது. அதில் வேல் வகுப்பு நம்ம அன்னைனா சொல்கிறார். இது நம்ம குழந்தைங்ககிட்ட சொல்லும்போது பருத்த முளை சிறுத்த விடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இழல் மெருச்சிறுமி விழிக்கி நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தமலை விருத்தனென துறைத்துறை கருத்தன் மேல் நடந்து குகன் வேலை என்று இந்த பாடலை நாம் பாடலாம். கேசட்டில் கூட வீட்டில் போடும்பொழுது அது ஒரு பெரிய இதுவாக நம்மளுக்கு தெரியும். அது மட்டுமல்ல, இன்றைக்கி நாயன்மார்கள் சிறப்பு, நாயன்மார்களையும் ஆழ்வார்களையும் சொல்லணுங்க. அதாவது சிவபெருமான் இருக்கார், பெருமாள் விஷ்ணு இருக்கார், எப்படி அவர் நம்மளுக்கு அருள் கொடுப்பார்? நம்ம எங்கேயோ இருக்கிறவன் நம்ம ஏன் கும்பிடணும்? உதாரணங்கள் சொல்லணும். நம்ம நாயன்மார்களை பற்றி ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லணும். நாயன்மார்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா சமூகத்தையும் சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள், எல்லா சமூகத்திலையும் இருக்கிறார். இந்த சமூகம் ஒதுக்கப்பட்ட சமூகம் அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா சமூகத்திலிருந்தும் இப்போ நாயன்மார்கள் இறைவனை ஏதோ ஒரு விதத்தில் வழிபட்டார்கள், இறைவனுடைய அருள் கிடைத்தது. அதனால தான் அவர் நாயன்மார் என்ற ஒரு பதவி என்ற பொறுப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி நாயன்மார்களை சொல்கின்ற போது திருத்தொண்ட நாயனார் உங்களுக்கெல்லாம் தெரியும். அவர்கள் அடுத்ததாக எரிபத்தி நாயனார். எரிபத்தி நாயனாரை பற்றி அன்பர்களுக்கெல்லாம் தெரியும். தெரியாதவர்களும் கூட அவர்கள் கொங்கு நாட்டிலே கரூர் என்ற ஊரிலே அவர்கள் அவதரித்தவர்கள். அவர்கள் சிவனடியார்களுக்கு எந்த விதமான கஷ்டம் இருந்தாலும் பரசு என்று சொல்லக்கூடிய மழுப்படையை எரித்து அவர் இருப்பார். அப்படி ஒரு நாள் சிவகாமி ஆண்டான் ஒரு அன்பர் பூ கொண்டாரார். அப்படி பூ கொண்டாடும்போது அந்த பட்டத்து யானை அந்த பூக்குடைய தள்ளிடுது. அப்படி பூக்குடைய தள்ளினா இவர் அந்த யானையை இப்போ யானை பாகன்லாம் இவரால் நம்ம அந்த செய்கிறார் அந்த எரிபத்தி நாயனார். அப்போ அரசனே வந்து
வேகமாக வந்து கோவப்படுறார். அப்போ இவரே அரசன்கிட்ட கொடுத்து கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார். இருந்தாலும் அப்போதுதான் இறைவன் அவருக்கு அரசருக்கு ஒரு இதை கொடுத்து அவருக்கு அருள் பாலிக்கின்றார். இந்த செய்தியை நாம் இதை போல பல பேருடைய செய்தியை நாம் சொல்ல வேண்டும். அடுத்ததாக மதுரகவி ஆழ்வார். இங்கே ஆழ்வார்களில் 12 ஆழ்வார்களில் மதுரகவி ஆழ்வார் என்பவர் முழுக்க முழுக்க தன்னுடைய குருநாதர் நம்மாழ்வாரை பற்றி தான் அவர் பாடினார். நம்மாழ்வாரை பற்றி தான் அவர் முழுக்க முழுக்க மதுரகவி ஆழ்வார் பாடினார். அதிலே ஒரு பாட்டு, நாவினால் நவிட்டு இன்பம் எய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே தேவு மற்ற அறியேன் குருகூர் நம்பி திருக்குருகூர் என்று சொல்லுகின்றார். நம்மாழ்வாரை திருக்குறார் என்று சொல்லுகின்றார். பாலின் இன்னிசை பாடித் திரிவேன். அப்போ நம்மாழ்வாரை சொல்லி சொல்லி சொல்லியே நான் அவருடைய அருளை பெறுவேன், இறைவனுடைய அருளை பெறுவேன் என்று பாடுகின்றார். ஆக இதையெல்லாம் எங்களுடைய ஒரு ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது எங்களுடைய இந்த நூலில் கூட இருக்குதுங்க. இன்றைக்கி சிவஞானபாளைய சுவாமிகள் களம்பகம் என்னுடைய ஏன்னா அந்த பொம்மையப்பாளையம் எங்களுடைய ஆதீனத்தினுடைய வரலாறு பல பேருக்கு தெரியும், சிலருக்கு தெரிய வாய்ப்பில்லை. இந்த மயிலம்பொம்மபுர ஆதீனம் என்பது பொம்மையப்பாளையம் கிழக்கு கடைச்சாலை இருக்கக்கூடிய பகுதியிலே தான் அந்த பாலசிதர் 7ஆம் நூற்றாண்டிலே தவம் இருந்தார். முருகனுடைய அருள் வேண்டி அவர் மயிலம் வருகின்றார். முதலிலே முருகன் வரவில்லை, வள்ளிதேவானை தான் பாலசித்தரிடம் வருகின்றார்கள். பாலசித்தர வள்ளிதேவானை அவர் தன்னுடைய ஆசிரமத்திலே பாதுகாத்து வருகிறார். முருகன் வள்ளிதேவானை தேடி வருகின்ற போதுதான் முருகனுக்கும் பாலசித்தருக்கும் அங்கே சின்ன போர் ஏற்படுகின்றது. அப்பொழுதுதான் முருகனுடைய அருள் அந்த பாலசித்தருக்கு கிடைக்கின்றது. பாலசித்தர் அந்த இப்போ இருக்க நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த தலத்திலே முருகனுடைய சிலையை பாலசித்தர் தான் வைத்தார். அந்த பாரம்பரியத்தில் வந்தது தான் அந்த சிவஞானபாளைய சுவாமிகள் திருமடம். அவருடைய 2ஆம் மட்டம் சமாதி பொம்மையப்பாளையத்திலே இருக்கின்றது. அங்கே அதிலே ஒரு பாட்டு, அந்த பாட்டு அந்த முருகனை பற்றி மயிலத்தில் பாடும்போது இன்றைக்கும் இந்த பாட்டு தினந்தோறும் பூஜையிலே பாடப்படுகின்றது. இது மட்டுமல்ல, தினந்தோறும் எங்களுடைய பூஜையிலே திருக்குறளை நாங்கள் பாடுகின்றோம். ஏன்னா சிலருக்கெல்லாம் தெரியாது, நீங்கள் வரீங்க பூஜையை பார்க்குறீங்க, வழிபாட்டு போயிறீங்க. நீங்கள் அதிலே ஒரு பாடல், செயலெல்லாம் அறமாக செய்யும் காலம். ஏன்னா இது என்றைக்கும் ஒரு 350 ஆண்டுகளுக்கு முன்பு பாடப்பட்ட பாடல் இது. செயலெல்லாம் அறமாக செய்யும் காலம், எதை செய்தாலும் அறமாக நல்லது செய்யக்கூடிய காலம், திகழலாம் பொய்யாக திகழும் காலம். அதே நேரத்திலே நல்லது செய்யக்கூடிய நேரத்திலே பொய்மை கூட பொய்யாக கூட இருக்கக்கூடிய காலமும் இருக்கும். அயலெல்லாம் உறவாகி அமையும் காலம், அயலெல்லாம் உறவாகி அமையும் காலம். அயலம்லாம்னாக்கா வெளியில் இருக்கவங்க உறவாக இருக்கக்கூடிய காலம். இப்போ நீங்களாம் எங்கள் கூட இருக்கீங்க அப்படின்னாக்கா அயலெல்லாம் உறவாகி அமையும் காலம். வெளில இருக்கவங்க எங்களுடைய உறவோடு இருக்கீங்கன்ற காலம். அறிவெல்லாம் தன்னையார் அணையும் காலம். அறிவெல்லாம் தன்னை அறியக்கூடியது. ஐயா கூட அவர்கள் பேசினார், மனிதன் தன்னை உணர வேண்டும் என்ற செய்தியை சொன்னார்கள். அதைத்தான் தத்துவமசி என்று சொல்வார்கள். தத்துவமசி, நீயாக இரு, நீ உயர்ந்த எண்ணத்தை நினைத்தால் நீ உயர்ந்தவனாகி விடுவாய். அதான் தத்துவமசி என்ற சொல்லுக்கு ஐயா அவர்கள் நல்ல ஒரு செய்தியை சொன்னார்கள். அறிவெல்லாம் தன்னையறைய அணையும் காலம், மயிலெல்லாம் ஒழிந்து பரசோமம் காலம். எல்லாம் கெட்டதெல்லாம் போய் நல்ல பசுமையான பரசோம காலம். மனமெல்லாம் பேரன்பு மயமாம் காலம், மனசு சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம். இயலெல்லாம் பெருப்பொழியை எடுக்கும் காலம், எது இருந்தாலும் போயிடும். எங்கள் சிவஞானி அருள் இசையும் காலம். எங்களுடைய சிவஞானியோட அருள் எவ்வளவு கஷ்டங்கள் காலங்கள் எவ்வளவு மாறினாங்கள் கூட எங்களுடைய சிவஞானியுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் என்ற செய்தியில் அந்த பாடுகின்றார். ஏன்னா கந்தபுராணம், இங்கே கந்தபுராணம் ஏதாவது உங்கள் வகுப்பில் நீங்கள் ஒரு தலைப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு மணி நேரம் நீங்கள் ஒரு செய்தியை சொல்கிறீங்க. இன்றைக்கி திருமுறைகளை பற்றி சொல்லும்போது கடைசி ஒரு 10 நிமிஷம் துணுக்கு செய்தி என்று சொல்வார்கள். துணுக்கு செய்தி என்று சொல்லக்கூடியதை ஒரு 10 நிமிடம் ஒவ்வொரு செய்தியை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டும். அதுதான் முக்கியம். அப்போ தான் இப்போ வீட்டில் நம்ம சமையல் பண்ணுறோம், சாப்பிட்றோம், வெறும் சாதத்தை சாப்பிட்றதில்ல, வெறும் சாம்பார் சாப்பிட்றதில்ல, கூட்டு பொரியல் தொகையில் ஊறுகாய் அப்பளம் இதெல்லாம். அதுபோல் முக்கியமான செய்திகளை சொல்லிவிட்டு கடைசியாக துருக்கு செய்தியில் சின்ன சின்ன செய்திகளை சொல்லக்கூடிய வகையில் இப்போ கந்தபுராணம்
கந்தபுராணம்னாலே அது கந்தசஷ்டி நினைவுபடுத்தக்கூடியது. கந்தபுராணம் சொன்னாலே கச்சியப்ப சிவாச்சாரிய ஆசிரியர் கச்சியப்ப சிவாச்சாரியார் ஏறக்குறைய 10,340 பாடல்கள் பாடியிருக்கின்றார். கச்சியப்ப சிவாச்சாரியார் 10ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டு சொல்கின்றார்கள். காஞ்சிபுரத்திலே இன்றைக்கு கூட இந்த முருகப்பெருமானுடைய தலம் அங்கே இருக்கின்றது. 10,300 பாடல்கள் பாடியிருக்கின்றார். அவர் முதலாக பாடப்பட்ட அந்த முருகனை பற்றி பாடின பாட்டு மனசில் தோன்றுது, எழுதுகிறார். அவர் ஒரு புலவர் பக்கத்தில் சொல்கிறார், ஐயோ தப்பு, இலக்கணம் தப்புன்றார். எனக்கு தெரியாதுப்பா, நான் எழுதுனப்பா, அதை ஆண்டவன் திருத்தட்டும்பா. நான் பாடி அந்த சன்னதி உள்ளே போய் பாடியில் வச்சுட்டு வர்றார். அதில் அடுத்த நாள் பார்க்கும்போது அந்த பாட்டு சரின்னு இருக்குது. அவர் பாடினது அடுத்த நாள் எது பாடினாலும் அங்கே வச்சுட்டு இரவு வச்சுட்டு வந்து கவர் சாப்பிட்டு வந்துடுவார். அடுத்த நாள் எதுனாக்கா ஆண்டவன் கரெக்ஷன் பண்ணுவார். இப்படி கண்கூடாக நம்மை போன்ற ஒரு மனிதர் கச்சியப்ப சிவாச்சார் அருணகிரினார் இவர்கள் ஆண்டவனிடம் எப்படி அருளை பெற்றார்கள், ஆண்டவனிடம் எப்படி தன்னுடைய அருளை வெளிப்படுத்தினார்கள், அருளை பெறுவதற்காக அவர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் அன்பாக நடந்து கொண்டார்கள், இதை நாம் நம்மளுடைய மக்களிடம் நம்முடைய குழந்தைகளிடம் எடுத்து சொல்ல வேண்டும். அருணகிரினார் அப்படி வாழ்ந்திருக்கார், கச்சியப்ப சிவாஜி இப்படி வாழ்ந்திருக்கார், ஞானசம்பந்தர் இப்படி இருக்கார், மதுரை இப்படி இருந்திருக்கார். இப்படி சொல்லி தான் நம்மளுடைய அடுத்த தலைமுறை நம்ம குடும்பத்தைச் சேர்ந்த குழந்தைகளிடம் நீயும் அதுபோல எதிர்காலத்திலே ஒரு உயர்ந்தவனாக ஆக வேண்டும், உன்னுடைய பணியை நீ செய், உன்னுடைய வேலையை செய், உன்னுடைய படிப்பை நீ பார், இப்படி பார்க்கின்ற போது நீ உயர்ந்தவனாக ஆகிவிடுவாய் என்று ஆண்டவனுடைய இறைவனுடைய அருளை நாம் சொல்ல வேண்டிய பொறுப்பு இன்றைக்கு நம்மளிடம் இருக்கின்றது. ஆக நல்ல ஒரு சனாதன தர்மம் என்று சொல்லக்கூடிய இந்த பக்த சபை மூலியமாக இன்றைக்கு நல்லதொரு செய்தியை நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இது நல்ல ஒரு அமைப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. மேலும் மேலும் இதை எப்படி விரிவுபடுத்தி எப்படி ஒரு சமய அடிப்படையில் மட்டுமல்லாமல் சமுதாய அடிப்படையிலும் நாமெல்லாம் எப்படி எதிர்காலத்தில், ஏன்னா இன்றைக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், இப்படி பட்டு கோவப்படுறாங்க. நேற்று கூட நான் சென்னையிலேருந்து துபாய்க்கு மாறி துபாயிலேருந்து இங்கே துபாய்க்கு 1 மணி நேரம் வெயிட் பண்ணுறேன் அடுத்த விமானம் ஏறுறதுக்கு. ஒரு அம்மையார், ஒரு குழந்தைங்க, ஒரு 1.5 வயசு, அதிகபட்சம் 2 வயசுக்கு மேலே இருக்காது, அந்த குழந்தைகிட்ட அந்த செல்ஃபோனை கொடுத்துட்டு இந்த அம்மா பார்க்குது, நீ பார்த்துக்கிட்டே இருக்குன்னு. அதுக்கப்புறம் அந்த குழந்தை, அந்த அம்மா அதுக்குள்ளே ஃபோன் வருது, அந்த அம்மா அங்கே குழந்தைகிட்ட பிடுங்குது, குழந்தை அழுவுதுங்க, குழந்தை அழுவுது. 1.5 வயசு 2 வயசு இருக்காது, அதுக்குள்ளே அடிக்ஷன், அதுக்குள்ளேயே அந்த குழந்தைகிட்ட ஒரு போயிடுத்து. எனக்கு அந்த அம்மா எந்த மொழி யாருன்னு, ஏன்னா வெளிநாட்டில் போய் நம்ம சொல்ல போனால் தப்பாக நினச்சிருமோன்னு நான் அப்படியே கம்முன்னு வேடிக்கை பார்க்குறேன். இந்த 1.5 வயசுலேயே 2 வயசுலேயே அந்த குழந்தைக்கு அதுமாரி ஒரு அடிக்ஷன், ஒரு கெட்ட பழக்கம் வந்துடுத்துனாக்கா 3 வயசு. இன்றைக்கி செய்தித்தாளில் பார்த்துருக்கோம், நம்ம இன்றைக்கி செல்ஃபோன் வாங்கி கொடுக்கலன்னாக்கா பெற்றோர்களை பார்த்து இந்த சில 1-2 செய்யக்கூடிய சூழ்நிலைகள். ஆக இதற்கெல்லாம் நம்முடைய பெற்றோர்களாகிய நாம் எப்படி வாழ வேண்டும், வாழ்க்கை முறை என்ன என்பதை நம்மளுடைய குழந்தைகளிடம் இப்படித்தான் என்ன சொல்லணும். எதுக்கு வீட்டில் ஃபோட்டோ மாட்டுறோம், பெரியவங்க ஃபோட்டோ, தாத்தா பாட்டி இப்படிலாம் பாடுபட்டாங்க, ஊருக்கு செய்தார்கள், இவரால் தான் நாம் இன்றைக்கி நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமை நம்மளிடம் இருக்கின்றது. ஏன்னா இது இன்றைக்கி பிள்ளைகள் நல்ல அறிவாக இருக்கின்றார்கள், ஒரு வேகத்திலே நல்லா வளர வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு இவர்கள் பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம்மளுடைய செய்தியை சொல்ல வேண்டுமேனால், ஏன்னா எதிர்காலம் உங்களுக்கெல்லாம் தெரியும், இப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு அதுவும் இப்போ ரொம்ப ரொம்ப வேகமாக உலகத்தில் என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ நம்மளுக்கு இதெல்லாம் தாங்கக்கூடிய, பொறுக்கக்கூடிய, தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி வேண்டுமெனா பல செய்திகள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நம்முடைய பெற்றோர்களுடைய ஆசிரியருடைய வழிகாட்டுதல் நமக்கு தேவை. இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் என்ற நல்ல செய்திகளையெல்லாம் நாம் குழந்தைகளை சொல்ல வேண்டும். நான் ஐயா கூட இந்த 7 ஜென்மத்தை பற்றி சொன்னாங்க, ஐயா சொன்னாங்க, நான் அதுக்குள்ளே அடுத்ததுக்கு போனேன். சரி, இந்த 7 ஜென்மன்றது சாதாரண சொல்ல அல்ல, இது சமஸ்கிருதத்திலே சபிண்டா ரிலேஷன்ஷிப் இந்த ஹிந்து லாவில் வரும். ஹிந்து சட்டம், ஹிந்து லா இந்தியாவில் பார்த்திங்க, ஹிந்து லா தான் எல்லாத்துக்கும் ஹிந்துஸ்கெல்லாம் வழிமுறையை காட்டக்கூடிய ஹிந்து லா. அதில் சபிண்டா ரிலேஷன்ஷிப்ன்ற ஒரு வார்த்தை. இந்த சபிண்டா ரிலேஷன்ஷிப்ன்றது என்ன அப்படின்னா, உறவு அப்படின்னாக்கா, நம்மளுக்கு முன்ன 7 தலைமுறை, பின்னால் 7 தலைமுறை. நம்மளுக்கு முன்னால் அப்பா அப்பா அப்பா, தாத்தா 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 பாட்டி,
பின்னால் இப்போ நாம் 7 தலைமுறைக்கு அவங்க என்ன செய்த பலன் நம்ம அனுபவிக்கிறோம். அதுபோல் நாம் நல்லது செய்ய வேண்டும், புண்ணியம் செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். அப்போது தான் நம்மளுடைய குழந்தைகள் அதை நன்றாக அனுபவிக்கும், அவர்களுக்கும் நல்ல ஒரு பழக்கங்கள் வரும் என்ற பிற செய்திகளையெல்லாம் நாம் சொல்ல வேண்டிய காலகட்டத்திலே இருக்கின்றோம். இன்றைக்கு அமைச்சர் அவர்கள் நேற்று கூட வர வேண்டியது வரல. திரு லட்சுமி நாராயணன் அவர் திரு புதுச்சேரியினுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும். அவரும் என்னுடைய சட்டக்கல்லூரியில் என்னுடன் படித்தவர்கள். அவர்கள் லட்சுமி நாராயணனுடன் படித்தவர்கள். ஆக நல்லதொரு இந்த செய்திகள். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் தமிழர்கள்ன்றனால சொல்கிறேன். நான் இன்றைக்கி தமிழ்நாட்டை தாண்டி பெங்களூரில் தான் பெங்களூர் தமிழ்ச்சங்கம் என்பதை ஒரு 70-80 ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கினார்கள். 75 ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கினார்கள் பெங்களூர் தமிழ்ச்சங்கம். பிறகுதான் டெல்லி தமிழ்ச்சங்கம் கூட வந்ததுன்னு நினைக்கின்றேன். அந்த பெங்களூர் தமிழ்ச்சங்கம் உருவானது காரணமே 7 பேர். அதில் இவங்க தம்பியினுடைய தாத்தா ஒருத்தர், இவங்களுடைய அம்மா வழி தாத்தா ஒருத்தர். இவங்க 7 பேரும் கூடினது தமிழாசிரியர்கள். அதில் 4 பேர் தமிழாசிரியர்கள். எது கூடினாங்கன்னா இன்றைக்கி தமிழர்கள், ஏன்னா ஒவ்வொரு வரலாறு தெரிஞ்சுக்கணுங்க. நீங்கள் ஒரு வரலாறு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பெங்களூர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெங்களூர் சிறப்பு அடைகிறதுக்கு காரணம், அங்கே பழைய ஆட்சி இருக்கும், ஆங்கிலேயர் ஆட்சி இருக்கும்போது நாராயணசாமி மொழியார் ஆற்காடு ராவ் பகதூர் RANAMS ராவ் பகதூர் ஆற்காடு நாராயணசாமி மொழியார்னு சொல்வார்கள். அவர்கள் அங்கே பெரிய பதவியில் இருந்தார்கள். அவர்கள் அங்கே இருக்கின்ற மக்களையெல்லாம் அழைத்து சென்று வேலை கொடுத்து அவர்கள் உருவாக்கினார்கள். இன்றைக்கி கூட அவருடைய பெரிய ஸ்கூலெல்லாம் இருக்குது. அப்படி அந்த பெங்களூரில் இவங்க இந்த 7 பேர் சேர்ந்து தான் இந்த தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கினார்கள். இன்றைக்கி பெரிய அளவில் இந்த தமிழ்ச்சங்கம் இயங்குகின்றது. ஆக இதை போல் நீங்கள் அயல்நாட்டிலே இருந்தாலும் கூட சமய அடிப்படையில் நீங்கள் என்னென்ன செய்ய முடியுமோ கோயில் கட்டுவது, அதோடு மட்டுமில்லாமல் சமுதாய அடிப்படையில் நீங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாரும் சேர்ந்து என்னென்ன செய்ய முடியுமோ ஒரு யுனைட்டி. ஏன்னா ஒருத்தர் இப்போ நான் ஐயாட்ட பார்க்குறேன், சில செய்தி நான் தெரிஞ்சுக்கிறேன். இவங்க எங்கிட்ட பழகிறாங்கன்னா இவங்க எங்கிட்ட செய்தி தெரிஞ்சுக்கிறாங்க. ஐயாட்ட நான் பழகிறேன்னா சில செய்தி நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு இவ்வளோ வயசானாலும் கூட தெரிய வேண்டியது எனக்கு நிறையாக இருக்கின்றது. அதுபோல் எனக்கு தெரியக்கூடிய வாய்ப்பு, நமக்கெல்லாம் ஒரு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு வந்திருக்கின்றது. அந்த வகையில் இந்த விழாவாகப்பட்டது இந்த விநாயகனுடைய எம்பெருமானுடைய திருக்கோயிலை நன்றாக எழுப்ப வேண்டும். நீங்களும் இதை ஒரு 2 ஆண்டுக்கு ஒரு முறை, 3 ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு விழா எடுங்கள். ஏன்னா இன்றைக்கி உலக அளவில் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் விழா எடுத்துகிட்ருக்குறாங்க. இன்றைக்கி இப்போ லண்டனில் நல்லா அவங்க செஞ்சிட்ருக்காங்க போல், பெரிய ஒன்றும் கிடையாது, அது கொஞ்சம் மெனக்கெடுங்க. அப்படின்னும்போது உலக அளவில் நம்ம தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்படின்னும்பொழுது இன்றைக்கி அமெரிக்காலாம் நிறையா இந்து அமைப்புகள் இருக்குது, பழைய கோயில்கள்லாம் இருக்குது. எல்லாம் ஒன்றோடு ஒன்று கூடுறாங்க, கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க, திருமணங்கள் பண்ணுறாங்க. அப்படின்னும்போது நீங்களும் நன்றாக செய்து கொண்டிருக்கின்றீர்கள். மேலும் இதை வளப்படுத்துவதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ திட்டமிட்டு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி, ஏன்னா இது நம்மளோட போவது அல்ல, எதிர்காலத்திலே நம்முடைய தலைமுறை, நம்முடைய பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களும் நம்மை போல, அது மட்டும் இல்லை நம்மை காட்டிலும் அவர்கள் மேலும் நல்ல உயர்வடைய வேண்டும் என்று சிந்திலே நாம் செயல்படும் என்ற அளவிலே சொல்லி, இந்த நல்ல நாளில் உங்களை சந்தித்தெல்லாம் மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் பிரான்ஸ் நாட்டு மக்கள், தமிழ் பேசும் மக்கள் அனைவரும் நன்றால் வாழ வேண்டும் என்று சொல்லி, இந்த நல்ல நாளில் உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும், உங்களுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டும், பிரான்ஸ் நாடு, இந்திய நாடு, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி எல்லாம் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் சொல்லி, இந்த நல்ல நாளில் உங்களை வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சியின் வாழ்த்துக்கள். ஆன்மிகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்மறை அறு செய்க குறைவிலா அது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்கு நற்றவம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி வைணவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நம்ம பார்வதி பதையே தென்னாருடைய சிவனையே போற்றி. அதாவது கேள்வி பதில் கேட்கலாம். இதில் முக்கியமாக ஒருத்தர் நான் கொஞ்சம் லேட்டாக வந்தார், அதனால் அவர் அறிமுகப்படுத்தலை. ஆன்மீகத்தில் மிகவும் நெருக்கமானவர், எனக்கு ஒரு படி மேலே எல்லா விஷயமும் ரொம்ப அதிகம் தெரிஞ்ச நல்ல ஒரு வள்ளலாருடைய அமைப்பில் இருக்கக்கூடிய ராமலிங்கம் ஐயா. வாங்க எங்கே வந்தாலும் கோயிலில் அமைதியான முறையில் ஒரு 10 நிமிஷமாக வள்ளலாருடைய வாசகங்களை சொல்லாமல் போக மாட்டார். சிறப்பு மனிதர். 2 நிமிஷம் பேசுங்க ஐயா.
ஐயா நேற்று கூட அவங்க தமிழ் ஆராய்ச்சி மாநாடுக்கு வந்திருந்தாங்க ஐயா. ஆமாங்க. எல்லா இடத்துலையுமே இருப்பாங்க. தமிழ் ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு அறிவு இல்லை எனக்கு. இருந்தாலும் அதை அறிஞர்களை பார்க்குறதுல சந்தோஷம். இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தின்னு ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்களை கேட்கலாமா? கேளுங்க. இப்போ சொன்னீங்க நீங்கள் கோயிலில் திருக்குறளும் நீங்கள் பாடுவீங்கன்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் சொல்லுவீங்க, எந்த குறள் பாடுவீங்க, எப்படி பாடுவீங்கன்னு சொன்னீங்க. வையத்து வாழ்வாங்க வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். அப்படியா? அதை பாடுவீங்க? பாடுவோம். ஆரம்பிக்கும்போது செய்வீங்களா, எப்படி முடிக்கும்போது? கடைசியில். அதான். ரொம்ப நன்றி. இது என்ன அப்படின்னாக்கா, ஒரு காலகட்டத்தில் திருக்குறள் அது பாடப்புத்தகத்தோடு சரி, இல்லை திருக்குறள் அது நம்மளுடைய வழிபாட்டு முறையில் வாழ்க்கைக்கு முறைக்கு அதை பற்றி கொஞ்சம் சில செய்திகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஆனால் நல்லாத்தூர் சிவபிரகாச சுவாமிகள் அவர் 34 நூல்களில் ஏறக்குறைய 21 நூல்களில் திருக்குறளை கையாண்டிருக்கார். 21 நூல்கள். எந்த புலவரும் அதுபோல் நாயன்மார்களை பற்றி குமாரவெண்பான்னு ஒரு புலவர் பாடியிருக்கார். அவர் நாயன்மார்களை பற்றி பாடும்பொழுது நாயன்மார்களுடைய சிறப்பை 2 வரியில் சொல்லுவார். அந்த நாயன்மாரை சிறப்பை சொல்லும்போது கடைசி 2 வரி ஒரு குறளை மேற்கோள் காட்டுவார். குறளை இணைத்து பாடுவார். இதுக்கு அதனால் இது ஏதோ ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் ஐயா நல்லா, அதாவது திருக்குறள்னால அது சமய வழிபாட்டிற்கு பொருத்தமானதா, பொருத்தம் இல்லை, பொருத்தமுடையதான்றது. திருக்குறள்ன்றது வாழ்க்கை முறை. நான் அதான் முதல்ல சொன்னேன், மாதா பிதா குரு தெய்வம். நம்ம அம்மா அப்பா குருவை தாண்டி நேராக சிலர்லாம் தெய்வத்துக்கிட்ட போகிறாங்க. அதனுடைய விளைவு தான் நம்மளுக்கு திருக்குறள், வள்ளலார் கோட்பா. ஐயா வள்ளலாரினுடைய அருளாலும் சொன்னாங்க எனக்கு நேற்று. வள்ளலாரினுடைய கோட்பாடு, வள்ளலார் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவர் தீபத்தை தான் ஒளியை தான் இறைவனாக வழிபட்டார். ஏன் வெளியப்பட்டார்? ஆரம்ப காலகட்டத்தில் வள்ளலார் சென்னையில் இருக்கும்போது கந்தக்கோட்டத்தில் முருகப்பெருமானை வழிபட்டிருக்கார். முருகன் மேல் அவ்வளோ பக்தி உடையவர் வள்ளலார். சிவருமான் மீது பக்தி உடையவர் வள்ளலார். எதற்கு அவர் அதிகம் தாண்டி ஒளியே இறைவன்ற வார்த்தை எதுக்கு சொன்னார்? ஒளியே இறைவன், 7 திரைகள் போட்டால் அந்த ஒளி தெரியுதுதான் இறைவன் சொன்னார். அப்போ மக்கள்கிட்ட இறை சிந்தனை இருக்க வேண்டும். இறைவன் இருக்கின்றால் அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இருக்குமோ. அதனால் அவர் ஒளியை இறைவனாக காட்டியிருக்கிறார். அதான் நமக்கு இதில் தீபம் திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா கிரிவலம் மலையை இறைவனை சோனசைல மலையில் தான் பாடுறார். அந்த மலையை கும்பிட்டு இறைவனை வணங்கினாலே சிவருமான வணங்கினதாக அர்த்தம். இந்த தீபத்தை திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா 20 லட்சம் பேர் இன்றைக்கி கார்த்திகை தீபத்தை பார்க்குறாங்கன்னா எல்லாரும் போய் கிட்ட போய் பார்க்க முடியாது. 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டருக்கு முன்னே போனீங்கன்னா, இப்போ நம்ம அமைச்சர் திரு லட்சுமணாராயணன் கூட சொல்லுவார், அவர் நான் 10 கிலோமீட்டருக்கு முன்னாலேருந்தே எட்டந்தே தீபத்தை பார்த்துட்டு அங்கேயே வணங்கிட்டு வருவேன்னு சொல்லுவார். ஆக தீபம் நம்மளுக்கு இறைவனாக தெரிகின்றார். அதனால் நல்ல அதாவது அதாவது நான் சொல்லிக்கிட்டே வரும்போது சொன்னேங்க, நீங்கள் நாயன்மார்கள் மத்தியில் ஆழ்வார்களை மட்டுமல்ல, எல்லாத்தையும் நீங்கள் நம்ம பல புலவர்கள் இருக்குங்க. இப்போ நீங்கள் குமரகுருபரன்றது 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். குமரகுருவர் நீங்கள் சிலருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். குமரகுருவரர் திருப்பனந்தாளினுடைய குரு. அவர் 5 வயசு வரைக்கும் பேச வரல. திருச்செந்தூர் முருகனை பாடுற போது தான் 5ஆவது வயதில் முருகப்பெருமானை பாடுகின்ற போது தான் அவருக்கு அருள் கிடச்சி பாடுறார்.
குமரகுருவர். இது நம்ம பிள்ளைங்கிட்ட நம்பிக்கை நம்பிக்கை வரணும். பௌர்ணமி ஆனாக்கா இன்றைக்கி நல்லாத்தூரில் பார்த்தீங்கன்னா பேச முடியாத குழந்தைகள். உண்மையிலே ஒரு குழந்தை நான் 5 வருஷமாக நான் பார்க்குறேன் நல்லாத்தூரில். அந்த குழந்தை அதாவது மென்டலி ரிட்டார்டட், மனநலம் குன்றியது, கைகால் வரல, அந்த படி தூக்கின்னு வந்தாங்க. நம்பிக்கையோடு அவர்கள் ஏற்கனவே 8 வருஷமாக நம்பிக்கையாக பௌர்ணமி நம்பிக்கையாக வர்றாங்க. நான் கூட ஒரு பௌர்ணமி விட்டு போது என்னால் போக முடியதில்லை. பார்க்குறேன் இன்றைக்கி அந்த குழந்தை நடக்கிறான். அந்த குழந்தை நல்லா நம்மளாட்டம் 100% முடியலன்னா கூட இன்றைக்கி அவனாக நடக்கிறான், புரிஞ்சுக்கிறான், அப்பா அவன்றான், அம்மான்றான். எதுக்கு சொல்கிறேன்னாக்கா, அதுமாரி பல்வேறு நம்மளுடைய புலவர்கள் இறைவனுடைய அருளை பெற்றவர்கள். அதை நாம் மேற்கோள் காட்டி நாம் சொல்ல வேண்டிய செய்திகளை சொன்னால் அப்போ தான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். திருநெல்வேலியில் பிறந்து 1,00,000 பாடல்கள் பாடினார். நம்ம தமிழ் புலவர்களில் அதிகமாக பாடினது தண்டபாணி சுவாமிகள் தான். திருவாமூத்தூர் தண்டபாணி வண்ணச்சரபம் சொல்லுவாங்க. அவங்களுடைய பாடல்கள் வண்ணச்சரபம். அந்த 1,00,000 பாடல்களில் 50,000 பாடல்கள் அவரே கீழ்ச்சி போடுறார். படிக்கட்டு ஏறுவார். இந்த ஆண்டவனை படிக்க ஆரம்பித்து ஆண்டவன்கிட்ட போவார், முருகனை பாடுவார். இன்றைக்கி எனக்கு அருள் கொடுக்க வேண்டும் முருகா, இது எனக்கு வழிகாட்டு முருகான்னு பேசுவார். அப்படி கொடுக்கவில்லை என்றால் நான் பாடிய பாட்டான் கிடைக்கும் அப்படியே கீழ்ச்சி போட்டிருக்கிறதா செய்தி. இன்றைக்கி எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்கா, அந்த வள்ளலாரும் தண்டபாணி சுவாமிகளுடைய காலம் ஒரு பெரிய பொற்காலம். ஐயாவுக்கு தண்டபாணி சுவாமிகளை பற்றி தெரியுமான்னு தெரியாது அவருடைய. ஏன்னா இவங்கள் இந்த அருணகிரிநாதர், அதாவது இதெல்லாம் கொஞ்சம் வரலாறு ஆராய்ச்சிக்குரியப்பட்டது. இன்னும் சில கருத்துக்கள்லாம் தொகுத்து கொண்டாடணுமா. இது அருணகிரிநாதர் 15ஆம் நூற்றாண்டு வாழ்ந்தார். முருகனுடைய அருளை பெற்றார் அருணகிரிநாத பெருமான். பிற்காலத்தில் நம்மளுடைய நல்லாத்தூர் சூப்பராஜ சுவாமிகளும் தண்டபாணி சுவாமியுடைய காலம், அது 2 பேருடைய காலம் ஒரு பெரிய பழமையாக நல்ல நூல்கள். பின்னால் வள்ளலாரும் தண்டபாணி சுவாமிகளுடைய இவங்க 2 பேரும், ஏன்னா அப்பாவுக்கு தாத்தா இருந்தார், தாத்தாவோட புள்ள நல்லா வளமாக இருப்பார், பிள்ளைக்கு அப்புறம் அடுத்த புள்ள, நம்மளை விட ஒரு படி மேல் தான் இருக்கும். ஏறக்குறைய எல்லா பிள்ளைங்களும் நம்ம ஒரு பட்டப்படி படித்தா நம்ம பிள்ளை மேற்படி படிச்சிருக்கோம். தாத்தா இருந்தால் பேரன் இன்றைக்கவன் PhD படிச்சிருப்பான். அதுமாரி காலம் மாற இவர்கள் புலவர்கள் பழைய நூல்களை படிக்க பல இறை சிந்தனைகள் வந்தனுடைய விளைவு பல செய்திகள் நமக்கு மனித குலத்திற்கு, நம்முடைய தமிழ் சமுதாயத்திற்கு கிடைத்திருக்கின்றது. சுவாமிஜி, இப்போ சுவாமிஜி, இப்போ வெளிநாட்டெல்லாம் நம்ம கோயில் கட்டுறதுக்கு முயற்சி எடுக்கிறோம் இல்லைங்களா? இப்போ ஆதீனம் அதை மாதிரி சார்பாக, இந்தியா சார்பாக நம்ம கோயிலுங்களுக்கு பொருளாதார நிதி கொடுத்துலாம் உதவி செய்யறதுக்கு அதுமாரி வாய்ப்புங்கள்லாம் உண்டுங்களா? கொடுப்பாங்க இல்லை அதாவது கொடுக்கலாம், தொடர்பு வேணுங்க. அதுதான் இப்போ நான் அதான் முதலே சொன்னேன். நான் உங்கள்கிட்ட நீங்கள் உங்களவில் தான் நீங்கள் இருக்கிறீங்க, உங்களவில் தான் இருக்கிறீங்க. உங்களவுலேயும் நீங்கள் முழுமையாக இல்லை. நான் அதை ஒரு மாதிரியாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உங்களவில் நீங்கள் இல்லை. நீங்கள் உங்களவுலேயே நீங்கள் இன்னும் இப்போ நேற்று கூட இந்த விழா நடந்தது. நல்ல அது ஒரு தலைப்பு, 12வது உலக தமிழ் மாநாடு. ஐயா போன்ற பெருமக்கள்லாம் வந்திருந்தாங்க. அதில் இன்னும் நிறையா பேர் வந்திருக்கணும். நிறையா நல்ல ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அது நீங்கள் அதாவது அப்பா நிறையா சம்பாதிக்கிறார், அம்மாட்ட கொடுக்குறாங்க, அம்மா நல்லா சமையல் பண்ணி நல்லா செஞ்சு வைக்கிறாங்க, பிள்ளைங்க சாப்பிட வரணுமே. அதுபோல் நீங்கள் அன்பர்கள், தமிழ் அன்பர்கள், சமய அன்பர்கள், நீங்கள் வரணுங்க. இப்போ நீங்கள் அதான் நான் சொல்கிறதே, எனக்கு எப்படி சொல்கிறது, நீங்கள் தவறாக நினைப்பீங்களோன்ட்டு. இன்றைக்கி அவங்க லண்டனில் இலங்கை தமிழர்கள் தான், இன்றைக்கி இலங்கை தமிழர்களும் இருக்கிறார்கள், தமிழ்நாட்டு இந்திய தமிழர்களும் அங்கே இருக்கிறாங்க. அவங்களும் ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க, இவங்க ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க. நீங்கள் பல கோயில்களில் இவங்களுடைய திருப்பணி. லண்டன் நீங்கள் உங்களுக்குன்னா கிட்டக்க, எங்களுக்குன்னா பெரிய இது, உங்களுக்கு நினச்சா 3-4 5 மணி நேரத்தில் போயிடலாம். லண்டன் முருகன் கோயிலை போய் பாருங்கள், நல்ல பூஜைகள்லாம் நடக்குது.
இது என்னன்னா, நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு இன்னும் ஒரு இணைப்பு வரணும், ஒரு ஒருங்கிணைச்சு செயல்படணும், பிள்ளைகள்கிட்ட நீங்கள் கொண்டாடணும், ஒற்றுமை வரணும். இப்போ நீங்கள் அங்கே போனீங்கன்னா, விழா போனீங்கன்னாக்கா இன்றைக்கி பிள்ளை மனைவி பிள்ளை எல்லாம் 3-4 பசங்க. ஏன்னா தமிழ்நாட்டிலலாம் இப்போ எங்கெல்லாம் குறைஞ்சி போச்சுங்க, 1-2 தான், சில 30 வயசு தான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டுறாங்க இப்போ. ஆனால் இங்கே பார்க்கும்போது அங்கெல்லாம் பார்க்கும்போது 3 குழந்தைங்க 4 குழந்தைங்க எல்லாம் வரும். இன்றைக்கி நம்ம எல்லாருமே நம்ம இன்றைக்கி ஒரு சில இடத்துலலாம் இல்லைங்க. இன்றைக்கி குழந்தைகள்லாம் கூட்டமாக பண்ணுறாங்க. ஒன்று கணவன் மனைவி போயிட்டு வர்றாங்க, இல்லை பிள்ளைங்க அது பாட்டு போட்டுருது. குடும்பத்தோடு போகணும். அப்படி ஒரு சூழ்நிலை நீங்கள் ஒரு கால் எடுத்து வைத்தால்தான் அடுத்தவர்கள் உங்களை நோக்கி வருவார்கள். அதான் ஒரு நல்ல நீங்கள் ஒரு முன்னெடுப்பு எடுக்க வேண்டும். நீங்கள் அதுதான் முக்கியம். நீங்கள் யாராவது 2-3 பேர் கூட நீங்கள் லண்டன்லாம் போவீங்க அடிக்கடி, ஒரு 2 நாள் போங்க. நீங்கள் ஐயா தம்பு ஐயா ரொம்ப அவர் இன்றைக்கி நிறையா பெரிய இங்கேருந்து அங்கே லண்டன்லேயும் பல ஒருங்கிணைச்சிட்ருக்கார் அவர். அதே நேரத்தில் இலங்கை தான் பிறந்த ஊர், நான் வளர்த்த நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த ஊருன்றதுனால அங்கேயும் திருப்பணிலாம் செஞ்சு எங்கெங்கெல்லாம் அவர் பல தமிழ்நாட்டில் ஆதீனங்களோட தொடர்பு, அன்பர் பெருமோட தொடர்பு. இன்றைக்கி அவர் வந்திருக்கார் தெய்வாதீனமாக. நீங்கள் ஒரு 3 மாதம் 6 மாதம் கழிச்சு கூட அவருக்கு ஒன்றும் பெரிய பிரமாணம் ட்ரெயினில் கூட வந்துட்டு போயிடுவார். நீங்கள் யாராவது 2 பேர் கூட நீங்கள் கொஞ்சம் சிரமம் பார்க்காம ஒரு 2-3 நாள் போங்க, தங்கறதுக்கெல்லாம் அவர் ஏற்பாடு பண்ணுவார். நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி வில் பி வெரி குட் வித் யூ. ஸோ நீங்கள் போய் ஏன்னா ஆல் ஆஃப் அஸ் நம்ம பிள்ளை இருக்குதுன்னா ஆல் ஆஃப் அ சடன் நம்ம பிள்ளைய போய் பெரிய ஆளாக உருவாக்க முடியாது. டாக்டரேட் பிஏ மெடிசனாவோ இன்ஜினியர் ஆக்க முடியாது. ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான் ஃபார் விச் வி ஹவ் டு ஒர்க் ஹார்ட், வி ஹவ் டு டேக் ப்ராப்பர் ஸ்டெப்ஸ். அப்படி இருந்தால் தான் வி கேன் டூ, நம்ம எதாவது செய்ய முடியும். அதனால் செய்யலாங்க, நீங்கள் செய்யுங்க, தாராளமாக அது வரும், பணம் வரும். மகிழ்ச்சிங்க ஐயா. திரு கனகசபா அண்ணன் அவர்கள் சாமிஜிக்கு சால்வை போற்றி மகிழ்விப்பார்கள். சால்வை அணிவிப்பார். திரு குணா ஐயா அவர்கள் சிவா ஐயா அவர்களை அழைக்கிறோம். திரு குணசேகரன் ஐயா அவர்கள் ஐயா சிவா அவர்களுக்கு பொன்னாடை போட்டு மகிழ்விப்பார். எனக்கு 2 பசங்க சார். இங்கு வந்திருந்த அனைவருக்குமே மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி.